காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் குழுவை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய அளவிலான பாலியல் வன்முறைக்கு எதிரான பிரச்சாரத்தின் ஓர் பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்ட தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் குழுவை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பாலியல் வன்முறைக்கு எதிரான மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு பேரணி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் எம்எல்ஏ சிவிஎம்பி எழிலரசன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் பாலின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அதன் பின் பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துவங்கிய பேரணியானது காவலான் கேட், மேட்டு தெரு, வள்ளல் பச்சையப்பன் தெரு வழியாக மூங்கில் மண்டபம் வரை சென்று முடிவுற்றது. பேரணியில் வன்முறையிலிருந்து மீண்டவரை ஆதரிப்போம், பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளியுங்கள், பெண்களும் குழந்தைகளும் பயமின்றி வாழ உதவுங்கள், வன்முறைக்கு எதிராக குரல் கொடுங்கள் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டும் கோஷங்களை எழுப்பியும் வாரும் சென்று பொதுமக்களிடையே பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வை மகளிர் குழுவினர் ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார், மகளிர் திட்ட இயக்குனர் கவிதா, காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் BM குமார், காஞ்சிபுரம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் செவிலிமேடு மோகன், திமுக பிரமுகர் நீலகண்டன் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர்.